Hi, hello, welcome guys. Welcome back to Fiverr Tamizha. So, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பை பத்தி தான். ஸோ இந்த ஆப் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க நம்மளோட பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மேபி சம்டைம்ஸ் இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களோட ரீஜனுக்கு செட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட்? மற்றபடி இந்த ஆப் வந்து ஸ்ரீலங்கன் பீப்புளுக்காக தான். ஸோ இந்த ஆப்பில் என்ன விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இது ஏன் ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோர் போயிட்டு கோகோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் பாரில் உங்களுக்கு இந்த ஆப் வரும். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா கோகோ பை நோ பே லேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான சைன்அப் ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ எனக்கு ஸ்பெண்டிங் லிமிட் இப்போ கிட்டத்தட்ட 21,000 வரைக்கும் நான் இந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எடுத்தோடனே எல்லாராலையும் 10,000 கொடுக்க முடியாது, ரைட்? இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு யாராலையும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குற அளவுக்கு எல்லாராலும் முடியாது, சில பேருக்கு முடியும். ஸோ முடியாதவங்களுக்காக தான் இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இதில் உங்களோட டெபிட் கார்டை கனெக்ட் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட 10,000 ரூபா பேமெண்ட்டை 3 பகுதியாக பிரித்து அதை நீங்கள் வட்டி இல்லாமல் செலுத்த முடியும், ரைட்? ஸோ இதால் என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு 10,000 ரூபா ப்ராடக்ட்டை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஜஸ்ட்டு 3,500 மாதிரி பே பண்ணிங்கனாலே போதும் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 பேமெண்ட் இருக்கும். ஸோ அந்த 2 பேமெண்ட்டையும் ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் ரெகுலராக பே பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராடக்டை உங்களால் ரிசீவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இவங்களோட ஃபீச்சர் ஸ்டோரில் நிறைய ஷாப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிம்பிளி டெக் இருக்குது, ஃபேஷன் பக் இருக்குது, அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட டராஸ் இருக்குது, நோ லிமிட் இருக்குது, இப்படி நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ மேலே நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸாக செக் பண்ணி உங்களுக்கு இதில் எந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவை இருக்கும், ஸோ அந்த ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட்? உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டராஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்டு ட்ரெண்டியாக இருக்குது இப்போ ட்ரெஷர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் இருக்குது, யூ ஸ்டோர் இருக்குது, பீசஸ் கொழும்பு இருக்குது, சப்ளிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்குது, ரைட்? அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இது இருக்குது. நானோடெக் கூட இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஷாப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஷாப்பில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வசதியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஷாப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஷாப்பில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் 3 டெபிட் கார்டு பேமெண்ட்டாக இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உதாரணம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 2-3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து டராஸில் வாங்கியிருக்கேன், இன்னொன்று வந்து பவித்ரா.lkல வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த அப்கமிங் இந்த மந்த்துக்கான பேமெண்ட்ஸ். ஸோ பெய்டில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி இந்த இடத்துல இருக்குது, ரைட்? ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி நிறைய வெப் ஸ்டோர்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டில் கோகோ பேமெண்ட் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த கோகோ பேமெண்ட்டை கனெக்ட் பண்ணி அதை 3 இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டில் நீங்கள் பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டையும் மந்த்லி நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஸோ உங்களால் அந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் உங்களோட பேமெண்ட்டையும் ஈஸியாக கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா பீப்புள்ஸுக்கும் இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ ஏன் இந்த ஆப்பை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷனும் இல்லை. நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட கம்யூனிட்டிக்கு நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன், ரைட்? ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி பேசணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களும் இந்த விடைபெற நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலேருந்து உலகத்தை கட்டி எழுப்போம்.